الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أعجلك عن قومك يا موسى صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 13வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹு தாலா இது நாள் வரை நாம் செய்த அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் இன்னும் அதிகமாக அமல் செய்வதற்குண்டான நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அல்லாஹுவின் கிருபையால் இன்று சூரத்துல் மரியம், சூரத்து தாஹா, சூரத்துல் அம்பியாவினுடைய ஆரம்பம் ஓதும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அல்லாஹு தாலா ஏராளமான நபிமார்களுடைய சரித்திரங்கள், ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், தொடர்ச்சியாக நபிமார்களுடைய சரித்திரங்கள், அது எல்லாம் வாழக்கூடிய நமக்கு அதில் மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது என்பதனை அல்லாஹு தாலா அந்த சரித்திரங்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பானவர்களே, நம்ம இஸ்லாம் என்ற உன்னதமான மார்க்கம் சிறந்த குணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நல்ல குணம் என்பது, ஒரு மனிதனிடம் நல்ல குணம் இருந்தால் வணக்கம் செய்த நன்மைகளை பெற்றுத்தரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினிடம் சிறந்த குணம் இருந்தால் அந்த குணத்தின் காரணமாகவே அவருக்கு பகல் முழுக்க நோன்பு நோற்ற, இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அவர் பெறுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சிறந்த குணம், சிரித்த முகத்தோடு அடுத்தவர்களை பார்க்கறது, பெரியவங்களை கண்ணியப்படுத்துறது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிறது, சொல்லால் செயலால் அடுத்தவர்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொள்வது, இது எல்லாமே சிறந்த குணங்கள். இது எல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அந்த வகையில் அல்லாஹு தாலா இன்று ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சரித்திரத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலர்கள் அந்த மக்களை அழைத்து கொண்டு மிஸ்ரிலிருந்து பைத்துல் முகத்தஸின் பக்கம் அழைத்து செல்கிறார்கள். ஃபிரௌன் துரத்தி வருகிறான், அவனிலிருந்து பாதுகாப்பதற்கு அழைத்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த நதியை கடந்து செல்கிறார்கள். ஃபிரௌனும் வருகிறான், ஃபிரௌன் அழிக்கப்படுகிறான். ஃபிரௌன் அந்த தண்ணீரில் மூழ்கடிக்கப்படுவதை அந்த பனி இஸ்ரவேலர்கள் கண்கூடாக பார்க்கிறார்கள். அவர்களை அழைத்து செல்கிறார், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். இப்போ அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாஹ் என்னோடு பேசுகிறான், அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அந்த பனி இஸ்ரவேலர்கள், அந்த யூதர்கள், அவங்க சொன்னாங்க, உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறான்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கும் அதை காட்டுங்க, நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டபோது அல்லாஹு தாலா அதில் உள்ள முக்கியமான தலைவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு தூர் சீனா மலைக்கு வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். முக்கியமான தலைவர்களை அழைத்து கொண்டு வாங்க, எல்லாரும் வேண்டாம், முக்கியமானவர்களை அழைத்துட்டு வாங்கண்டு. இப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ரப்புட்டில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முக்கியமான தலைவர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. தூர் சீனா மலை அந்த அடிவாரத்துக்கு பக்கத்தில் போன உடனே என்ன செய்கிறாங்க, அவசரப்பட்டு அல்லாஹ்கிட்ட நம்ம பேச போகிறோங்கிற ஒரு ஆசை ஆர்வத்தில் அழைத்து கொண்டு வந்த சமுதாயத்தை விட்டுட்டு இவங்க வேகமாக போயிடுறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறான், சமுதாயத்தை கூப்பிட்டு வர சொன்னேனே, ஏன் அந்த சமுதாயத்தை விட்டுட்டு நீங்கள் வேகமாக வந்தீர்கள் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். ஒமா அஜலக அன் கௌமிக்க யா மூசா, மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாவே
அஜில்து ரப்பி இலை அஜில்து இலைக்க ரப்பிலி தரலா, யாழ்லா உன் பொருத்தத்தை நான் அடையணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், நீ வந்தது சரிதான், ஆனால் நீ வந்த பிறகு ஒரு சமுதாயத்தை சாமிரி கெடுத்து விட்டான். சாமிரி என்ன செய்துட்டான்? கெடுத்துட்டான். நீ கூட இருந்து அவங்கள ஒழுங்காக பொறுமையோடு கூப்பிட்டு வந்திருந்தா இன்றைக்கி அவங்க பாதுகாக்கப்பட்டிருப்பாங்கல்ல, போய் அவங்களுடைய நிலைமைகளை பாருன்னு சொல்லி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருப்பி அனுப்பி விட்டானான். இந்த குர்ஆன் இந்த இன்னைக்கு ஓதக்கூடிய சரித்திரங்களில் நம்ம ஓதணும். அல்லாஹு தாலா இதில் என்ன சொல்ல வர்றான்னு சொன்னால், நல்ல காரியங்களாக இருந்தாலும் நிதானம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப தேவை. நிதானம் இன்மையினால் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ரொம்ப. நல்ல நண்பர்களை இழந்துடுறாங்க, நல்ல தொழிலை விட்டு தூரமாயிடுறாங்க, நல்ல குடும்பம் கையை விட்டு போயிடுது, சமூகத்திட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுது. எதனால்? இந்த நிதானத்தை இழக்கிறதுனால. எது நடந்தாலுமே நிதானமாக யோசித்து செயல்படணும். இது அல்லாஹ்வுடைய குணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானம் என்பது இது அல்லாஹ்வினுடைய குணம். அந்த நிதானத்தோடு எந்த காரியத்தை நம்ம செய்தாலுமே அதில் அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கும். இப்போ அல்லாஹ் குன் அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை படைக்கணும், ஆகுன்னு சொன்னால் அந்த பொருள் ஆயிடும். அவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் வானம் பூமி படைப்பதற்கு 6 நாள் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். குர்ஆன் சொல்லுது 6 நாள் அல்லாஹ்வுக்கு எதுக்கு? அவன் ஒரு பொருளை படைக்க நாடினால் குன் என்று சொன்னால் போதும், அந்த பொருள் தயாராகிடும். அப்போ வானம் பூமி படைப்பதற்கு 6 நாள் எனக்கு ஆச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், இந்த தன்னுடைய அடியார்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக எதை செய்தாலும் நிதானமாக செய்யுங்க. எவ்வளவுதான் சக்தி ஆற்றல் எல்லாம் இருந்தாலும் சரி, நிதானம் அப்படிங்கிறது உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகும் அப்படிங்கிற அல்லாஹு தாலா அதை உணர்த்துகிறான். அப்போ அல்லாஹு தாலா எவ்வளவு நிதானமாக வானம் பூமியை படைத்திருக்கிறான். அதே போல மனித படைப்பு, ஒரு ஆண் ஒரு பெண் உறவு கொள்வதால் குழந்தை உண்டாகிவிட்டது அப்படின்னு இல்லை. முதல்ல இந்திரிய துளி, இரத்தக்கட்டி, சதக்கட்டி, அப்புறம் எலும்பு, அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு ரூஹை ஊதி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த குழந்தை உருவாகிறது, குர்ஆன் சொல்லுது. அதே போன்று அல்லாஹ் ஒரு மனிதன் தவறு செய்து விட்டால் உடனடியாக தண்டிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கு, ஆனால் தண்டிக்கிறது இல்லை. பாவம் செய்துட்டா மீண்டும் தௌபா செய்வான், அவகாசம் கொடுக்குறான் அல்லாஹ். 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ தௌபா செய்து என்கிட்ட வா. இது எல்லாமே எதை காட்டுது? அல்லாஹ் தனக்கு சிறந்த பண்புகளில் நிதானம் அப்படிங்கிறத ஒன்றை கையில் வச்சிருக்கிறான். அந்த நிதானம் நமது வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்ம எல்லா வகையிலுமே வெற்றி அடையலாம். நிதானம் இழந்தம் சொன்னால், நான் முதல்ல சொன்னேன்ல, நல்ல நண்பர்கள் ஏதாவது ஒரு செய்தியை நம்மளுக்கு சொல்லியிருப்பார், நம்மளே தவறான கற்பனை, அவரோட பேசியிருப்பார், அவர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது? அவங்கள விட்டு தவறான எண்ணங்கள் கொண்டு தூரமாயிடுறது. ஆனால் அங்கே அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அதே மாதிரி நல்ல தொழில் சிறப்பான முறையில் நடந்திருக்கும், அங்கே ஏதோ ஒரு தவறு, சொல்லக்கூடிய தவறுகள் நமக்கு தவறு செய்திருந்தால் திருத்தி கொள்ள வேண்டியது நம்ம பொறுப்பு. ஆனால் அதை நம்ம மனதில் வாங்காமல் உடனடியாக நம்ம அதை விட்டு வெளியாகிடுறது அவசரப்பட்டு, பிறகு கை சேதம். இன்றைக்கி எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் அந்த மாதிரி வேணும்னு வேலையை விட்டுட்டு வெளியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வாழ்க்கையில் நிதானம் இல்லாமல். அதே மாதிரி தான் குடும்பம். நம்ம குடும்பங்களில் சில நேரம் சந்தோஷங்கள் இருக்கும், சில நேரம் கஷ்டங்கள் இருக்கும். எந்த நிலை இருந்தாலும் சரி, எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் நிதானமான முறையில் எடுக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானமான, என்ன நம்ம பேசுகிறோம், என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசிக்கணும். யோசித்து நம்ம பேசணும். அதனுடைய முடிவு அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். எடுத்ததற்கெல்லாம் அவசரப்பட்டு நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி நம்ம முடிவு செய்து சொல்ல ஆரம்பித்தோம்னா ஷைத்தான் நம்மளோட நெருங்கிடுவான், அல்லாஹ் நம்மளை விட்டு தூரமாயிடுவான். அப்போ நிதானம் என்பது இது அல்லாஹ்வுடைய குணம். நிதானம் இழக்கும் பொழுது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறதுக்கு ஒரு சரித்திரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய ஒரு போர் படை தளபதி, அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க,
பனி ஜுசாமா அப்படிங்கிற கோத்திரம், அவங்க எல்லாமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் பரிபூர்ணமான முறையில் இஸ்லாத்தை பற்றி உண்டான செய்திகளை சொல்லி அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு படையை அனுப்பி விடுறாங்க. ஹஸரத் காலித் இப்னு வலீத் அந்த படையை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கிறோம், எல்லாரும் சொல்லுங்கள், அஸ்லம்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு காலித் இப்னு வலீத். அந்த மக்களுக்கு அந்த அஸ்லம்னாங்கிற வார்த்தை நாவில் வரலை. அந்த பாஷையில் அவங்களுக்கு சிரமம். அவங்க ஒரு காட்டரபிகள், கிராம மக்கள், அவங்களுக்கு சொல்ல தெரியல. அதுக்கு நேரு மாற்றமான ஒரு வார்த்தை என்னன்னா சபனா. சபனான்னு சொன்னாண்டா மதம் மாறிவிட்டோங்கிறது தான் அதுக்கு பொருள். அவங்க நாங்கள் இஸ்லாம் ஆகிவிட்டோங்கிறதுக்கு சபனான்னு சொன்னாங்க. காலித் இப்னு வலீதுக்கு கோவம் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹ் வந்து நீங்கள் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னாங்க, ஆனால் அஸ்லம்னான்னு சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் சபனான்னு சொல்கிறீங்க, இப்போ மதம் மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டாங்க, இவங்க மதம் மாறிட்டானா இவங்களை எல்லாரையும் கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கூட இருக்கிறாங்க. காலிதே கொஞ்சம் நிதானம், நீங்கள் அவசரப்பட்டு, ஏண்டா படை தளபதி உத்தரவு போட்டான்னு சொன்னால் கீழே உள்ளவங்க உடனே செய்திருவாங்க, கொஞ்சம் நிதானத்தை நீங்கள் கடைப்பிடிங்க, நீங்கள் அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுத்துறாதீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லக்கத்தக்க அவங்க அஸ்லம்னான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சபனா அப்படின்னு அவங்க திருப்பி சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கொலை பண்ணுங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்க கொலை செய்துடுறாங்க. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ்ட்ட கை தூக்கிட்டாங்க, யா அல்லாஹ், விளங்காமல் காலித் அவர் இந்த மாதிரி செய்துட்டார், இதுக்கு எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு குற்றப்பரிகாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எதனால் இவ்வளோ பெரிய ஆபத்து ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஒரு நிதானம் இல்லாது தான். அதுதான் நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நிதானம் இல்லாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை இன்றைக்கி நம்ம அடைந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தான் சிந்திக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை தன்னோடு அழைத்து வந்திருந்தால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள். நீங்கள் அவசரப்பட்டு வந்ததுனால என்னாச்சு, பாதுகாக்கப்பட வேண்டிய அவர்கள் அந்த சாமிரிங்கிற ஒரு ஷைத்தானால் அவர்கள் வழிகேட்டுக்கு போனார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, நிதானம் என்பது நமது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக குடும்ப ரீதியில், தொழில் ரீதியில், நம்ம மற்ற மக்களிடம் பழகக்கூடிய நேரத்தில் நிதானத்தை நாம் கையில் எடுத்தோமானால் நம்மை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. நிதானத்தை நாம் இழந்து விட்டால் எல்லாம் இருந்தும் கூட நம்மை விட ஆக அற்பமானவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. வல்ல ரஹ்மான் இந்த சிறந்த குணங்களை நமக்கு தந்தருள்வானாக. நமது வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த குணம் இருக்க வேண்டும் என்று எதையெல்லாம் நமக்கு சொன்னார்களோ அந்த குணங்களை முழுமையாக நமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுவின் பொருத்தத்தையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா, முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. யாரெல்லாம் துஆவுக்காண்டி சொன்னார்களோ அந்த மக்களுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பானாக. இந்த ரமலானிலே லைலத்துல் கத்ர் என்ற உன்னதமான இரவை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த ரமலானை போன்று இன்னும் பல ரமலானை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹ்.